எகனைக்கு முகன் அப்படிம்பாங்க. அண்ணா அண்ணா என்னன்றீங்களே, நான் இது மாதிரி அண்ணனை நான் பார்க்கவே இல்லை. சரிங்கண்ணா. அண்ணா இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோம்? காவலுக்கு வந்தோம். என்ன விதைச்சிருக்கோம்? என்னத்தனை கருந்தனை செலுத்தின இதெல்லாம் வந்து அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு. மூட்டை மூட்டை ஒருவேளை ஒரு 150 மூடை மலைஞ்சிருக்குமோ? வண்டி மாட்டிக்கெல்லாம் சொல்லி விட்டீங்களா? அப்படியா? சரி, எல்லா சங்கத்துக்கும் உர வைக்காம மதுரை சங்கத்துக்கு மட்டும் ஒரு 70 மூடை, புதுக்கோட்டைக்கு ஒரு 30 மூடை, என்ன பக்கத்துல உள்ள தாய் பிள்ளை சங்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். இது தாய் சங்கம் இல்ல, அதனால ஆமா நிறைய கொண்டு போகணும். இப்படி கொஞ்சமா ஒரு 150 அதை வந்து பிரிச்சு கொடுத்துருவோம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற கஞ்சி கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த கஞ்சிய ஆளுக்கு கொஞ்சமா பகிர்ந்து சாப்பிடணும். ஆமாங்க, அப்படி திங்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து காட்டுக்கு வந்தது எத்தனை பேரு? நிறைய பேர் வந்தோம். ஆமா, இப்ப போகும்போது யாரையாவது காட்டுக்குள்ள சந்துக்குள்ள பொந்துக்குள்ள விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்பா வையவாரு. அதனால கணக்கு பண்ணே எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கியா? சரிங்கண்ணா, கணக்கு பண்ணுங்க. நீ பண்ணு முதல்ல. 1 2 ஐயா கூடல ஏண்டா நீ பண்ணு. அண்ணா சின்னண்ணா சின்னண்ணா நீங்க பண்ணுங்க. ஆமா 1 2 3 ஐயா உனக்கும் பண்ண தெரியாம போகுது. ஏமா நீ பண்ணுமா? கடமை கண்டியம் சரியா சொல்லிட்டான். பிள்ளைய பண்ண விடுவோமா? 1 2 3 ஐயா இந்த பிள்ளைக்கு தெரியல 1 2 3 அப்படியே விட வேண்டியது. நான் இப்ப சரிங்கண்ணா, நான் தங்கச்சி நல்லா கணக்கெடுக்கிறேன்னு நீங்க பார்த்து சொல்லணும். 1 தங்கச்சிக்கு 1, பிள்ளைக்கு 2, அண்ணங்களுக்கு 3. அண்ணா 1ல கூடுது வந்தவர் 6 ஒண்ணுதானா? எதுக்கு வந்தார்? என்ன தூக்க வந்தார்? கோபம் தெரியுமா? நான் யாரு தங்கச்சி? வீரதேவன் தங்கச்சி. எதுக்கு வந்தாரு? என்ன தூக்க வந்தாரு? அண்ணா இங்க வாங்க. வந்தவர் இனத்தவர், நம்ம இனத்தவர் வந்திருக்கிறாரு. என்ன எதுக்கு வந்தாரா? சரி, ஆமா சரிங்கண்ணா. இப்ப அவர் என்னதான் சொன்னாரு உங்ககிட்ட? என்ன சரி யாருன்னு தெரியாம சரிங்கண்ணா. இப்ப உங்க 2 பேத்துக்கு தகவல் தெரியும், இந்த பிள்ளைக்கு தெரியும். ஆமா சரி இருக்கட்டும். மானம் வந்துருச்சு சொன்னாங்க. நீங்க மானம் பாத்தீங்களா? நீ பாத்தியா? நீங்க பாத்தீங்களா? நீங்க யாருமே பாக்கல, நானும் பாக்கல. வாங்க போலாம். சரிங்கண்ணா, அவருக்கு உண்டான பதில சொல்லிட்டு வாரே. நீங்க உள்ள போய் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நம்மள இங்க கூட்டி வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நீங்க எல்லாம் வெளியில இருக்கவே கூடாது. உள்ள போங்க சீக்கிரம். நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க எதற்காக வந்தீர்கள்? என்ன காரணம் என்று எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணாவை கேட்டு, தோழியை கேட்டு, இருவரும் பார்க்கவில்லை, மூவரும் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நானும் அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு. ஆகையினாலே
பட்டா நினைச்சு உங்களை மனசுல வச்சு, எதற்காக மனசுல வைக்கிறேன், நம்ம இனத்தவர் வந்திருக்காரு, மனசுல உங்களை வச்சு நான் வந்து பேசிட்டு இருக்கேன்னா, இனப்பற்று மொழிப்பற்று சாதிப்பற்று சன்னியாசி உண்டு, அதனால கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். மான் வந்ததாக தாங்கள் சொன்னீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். மானை எங்க பாத்தீங்க? விரட்டி வந்தீங்களா, துரத்தி வந்தீங்களா, தேடி வந்தீங்களா? கண்ணால பார்ப்பது போய், காதால கேட்பது போய், தீர விசாரிக்கிறது போய் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தடிக்கிறது ஒருத்தன், பார்க்காம அடிச்சது ஒருத்தன். இந்த வகையில நீங்க எப்படி மானை பிடிச்சீங்க, இல்ல எப்படி பிடிக்க போறீங்க, இல்ல எப்படி துரத்தி வந்தீங்க அப்படின்ற விவரத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க மான் வந்துச்சா வரலையா அப்படின்னு தேடுவதற்கு முயற்சி செய்வோம். வந்த விவரத்தை எடுத்து கூறுங்கள் விடுவரே. வாங்க. பாண்டவரை வரவேற்று வந்த விவரம் கேட்டதற்கு முயற்சி செய்கிறேன். ஏன் வந்து எதற்காக வந்திருப்பதை உங்களிடம் கூற வேண்டும் என்பதற்காக. என்மான் 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 இத்தனை பணம் நாடி அல்லஜான மான் பார்த்து சம்மதம் தருவாயம்மா, பிடிக்க சம்மதம் தருவாயம்மா. என்மான் 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 தேடவும் இல்ல துரத்தவும் இல்ல. ஆனா இங்க மான்குட்டி இங்கதான் இருக்கு. எங்க? உங்க இடத்துக்குள்ள இங்க இருக்கு. ஆமாங்க. இத நீங்க சொன்னா நாங்க நம்பணும். இடம் உங்க இடம். சரி. ஆனா குட்டி எனக்கு எங்க இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். வெள்ளிமலையில இருந்து வரக்கூடியவர் நீங்க. சரி. இது எப்பேற்பட்ட இடம்னு தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்க? வெள்ளிமலை சார்லங்க. வெள்ளிமலைக்கு எத்தனை காதவழி தூரம்? 20 காதவழி தூரம். 20 காதவழி தூரத்துல மான எந்த இடத்துல பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இடைப்பட்ட தூரத்துல பார்த்தேன். இப்ப நான் காவலுக்கு வந்திருக்கேன். சரி. இதுல வந்து பேர் என்ன தெரியுங்களா? என்னது? இது வந்து கவன். சரி.
எனக்கு ஒரு பொருள் இருக்கு, அது கவனன்னு பேர் இருக்கு. சரி. நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அதுக்கு பேர் என்ன? கணை சிலிமுகம் என்ற பெயர் உண்டு. இது எதுக்கு பயன்படும்? கவர்ந்திருக்கும் தன்மை இருக்குங்க. மான பார்த்தது உண்மையா? பார்த்தேன். மான உங்களை பார்த்துச்சா? பார்த்துச்சு. உங்க ஆயுதத்தை எடுத்து மானகிட்ட காட்டி இருக்கலாம்ல. எப்ப காட்டணும், எப்ப நீட்டணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும். உங்க சௌரியத்துக்கா? இருங்க, ஏன் எதுக்காக விட்டு வச்சிருக்கீங்க? உங்க சௌரியத்துக்கா? இல்லங்க, மான் வேகம் பண்ண, மனித வேகம் பண்ண, ஒட்டக வேகம் பண்ண, சிங்கத்தின் வேகம் பண்ண அப்படினாங்க. சரி. ஒரு பொருளை நம்ம நாடி போகும்போது காத்துள்ள போதே தூத்தணும்னு சொன்னாங்க. சரி. காத்துள்ள போது தூத்து, கதவுள்ள போது சாத்து அப்படின்னாங்க. அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தலாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கிறது நல்லா இருக்காதுங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிருக்கீங்க? சிலிமுகம். மயக்கம் தன்மை உண்டு. இந்த மான்குட்டியை மயக்க நிலையில புடிச்சுக்கிட்டு போறேன்னு வச்சுங்க. சரி. மயங்கிருது, நான் புடிச்சு கொண்டு போயிடுறேன். வெள்ளிமலைக்கு கொண்டு போன மயக்க நிலை தெளிச்சிக்கு வந்துருது வச்சுக்கோங்க. சரிங்க. தெரிஞ்ச உடனே என்ன செய்யும்? என்னை பாக்குது. பார்த்த உடனே என்னடா இவன் புடிச்சிட்டு வந்துட்டானே, இவன்ட்ட நம்ம இருக்கலாமா அப்படின்னு அங்கிருந்து சட்டி முட்டையை கட்டி கிளம்பிட்டு வச்சுங்களேன். திருப்பி நான் வந்து புடிச்சிட்டு போக முடியாது. அதனால இந்த மான்குடி எப்படி பிடிக்கணும் தெரியுமா? அப்ப நீங்க என்ன பூச்சாண்டியா, புள்ள பிடிக்கிறவங்க? இல்லங்க, நீங்க சொன்னீங்க இல்ல, உங்களுக்காக பிறந்தது, உங்களுக்காக வளர்ந்தது. ஆமா. அப்படி இருக்கும்போது உங்க முகத்தை பார்த்த உடனே அது மயங்கி நிக்கணுங்க. அதான் வந்துருமுங்க. அப்படி மயங்கி நிக்கும் போது நீங்க சங்கட குதிச்சு மான பிடிச்சிருக்கீங்க. மயங்கி கிறங்கி என் மடியில வந்து விழுகும் இந்த மான்குட்டி. மயங்கி கிறங்கி என் மடியில வந்து அதான் விழுகும். பிடிங்க, என்னை பிடிங்க. ஆமா, புடிச்சாலும் அப்படித்தான் ஈர்த்து போங்க. நாளைக்கு அதான் வரணும். இந்த பாருங்க, அப்ப பிடிப்பேன். பொம்பளை பிள்ளை ஒத்தையா நிக்குது. சரி. எங்க அண்ணா வேற சொல்லி அனுப்புனாரு. அம்மா நீ போட்டிருக்கிறதெல்லாம் வைரம், வைதூரியம், முச்சம்பளம் இப்படி எல்லாம் போட்டிருக்கமா. காட்டுக்குள்ள, இந்த காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போறோம். யாராவது கள்ள மிட்டாய் தாரேன், தேன் மிட்டாய் தாரேன், குச்சி மிட்டாய் தாரேன் அப்படின்னு வந்து அம்முட்டையும் களவாணி பயில்கள் வருவாங்க. இது நல்லா இருக்கு. சாக்கிறதே நின்னு பேசு, பக்கத்துல யாரையும் அண்ட விட்டுறாத அப்படின்னு அண்ணனுக்கு சொல்லியிருக்காரு. அது என் மனசுல ஏங்க போங்க, அதெல்லாம் நான் எங்க அண்ணன் கேட்டா குச்சி மிட்டாய் தரேன், நீங்க வச்சுக்கோங்க, வச்சு நல்லா சாப்பிடுங்க. வேட வர. சரி. நான் தான் முதலே உங்களுக்கு சொல்றேன், பணத்தை மாத்திரத்திலே பானத்தை போட்டு பிடிச்சிருக்கணும். சரி. அப்படி பிடிக்கலன்னா திறமையா அவ்வளவு பிடிச்சிட்டு போயிருவான். எங்க நம்ம ஆசைப்பட்டமே மானை பார்க்க முடியலையே, மானை பிடிக்க முடியல. நான் கேக்குறேன், பிடிக்கிறதுக்கு வழி தெரியாம வரலங்க. அது பெண்மானா ஆண்மானா? பெண்மான் குட்டிங்க. எதை வச்சு சொல்றீங்க பெண்மான்? ஏங்க அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு பெண்களுக்கு உண்டு. சரிங்க. வாழை மடக்கிட்டு ஓடும் போதே பெண்மான் குட்டின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பெண்மான் குட்டி தான். ஆம்பளை மனம் தான். ஆம்பளை மண்ண வாழை நிமித்திக்கிட்டு ஓடும். அது சரி. எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு எனக்கு என்னன்னு. ஆமா, நான் கேக்குறேன், கேளுங்க. அழகான மன, அன்பான மன அப்படி சொல்றீங்களே, உலகத்துல ஆண்கள் அழகா, பெண்கள் அழகா? ஏங்க ஏங்கன்னு சொல்றாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. ஏங்க தூங்கணும். இங்க பாருங்க, அதாவது கேக்குறது மட்டும் நான் கேக்குறது நீங்க பாருங்க, நான் ஒன்னானே கேட்பேன். காளை மாடு இருக்குல்ல, ஆண்கள் தாங்க அழகு. ஆண்கள் அழகு எப்படி சொல்றீங்க? ஆனா பெண்கள் ரொம்ப அழகு. சரி, அது இருக்கட்டும். மயில் அழகா? அந்த ஆண்மயில் அழகா, பெண்மயில் அழகா? ஆண்மயில் தாங்க அழகு. ஆண்மயிலுக்கு எது அழகு? ஆண்மயிலுக்கு தோகை அழகு. பெண்மயிலுக்கு அது இல்ல. பெண்மயிலுக்கு தோகை இல்ல. மானுன்னு சொல்றீங்கல்ல. சரி. பெண்மான் அழகா, ஆண்மான் அழகா? ஆண்மான் தான் அழகு. அழகுன்னு எதை சொல்றீங்க? ஆண்மான்களுக்கு கொம்புகள் உண்டு. கொம்புகள்? அந்த கொம்பை பாத்தீங்கன்னு வச்சுங்க. சேவல் அழகா, கோழி அழகா? சேவல் தாங்க அழகு. அப்படிங்களா? ஆமா. காளை மாடு அழகா, பசு மாடு அழகா? காளை மாடு தான் அழகு. என்ன சொல்றீங்க? காளைக்கு இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இல்லங்க, காளை மாட்டுக்கு காளைக்கு எது அழகா இருக்கும்? காளை மாட்டுக்கு திமில் இருக்குல்ல, திமில் அழகா இருக்கும், கொம்பு அழகா இருக்கும். பசு மாட்டுக்கு என்ன மாறி மாறியா இருக்கும்? பசு மாட்டு கொம்பை பாருங்க, அதுக்கு திமில பாருங்க. திமில் பெருசாவா இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு தக்க அப்ப ஏதாவது இருந்தாதான் அழகா இருக்கும். ஆமாங்க. முழுக்கட்டின்னு இருந்தா அழகு. ஏங்க இப்ப சல்லிக்கட்டு நடத்துறாங்க. என்ன பேசுறாரு இவரு? ஏங்க சல்லிக்கட்டு நடத்துறாங்க. இல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. நீங்க மாடு வேணுமா? உங்க சவுடால சட்டமா? நீங்க தர வேணாமா? இந்த மல்லியா கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. என்னது? வள்ளியாகப்பட்டவள் எங்க காவலுக்கு போறாளோ அந்த ஊரும் அந்த நாட்டு மக்களும் அந்த எல்லையும் அந்த மண்ணும் வள்ளிக்கு சொந்தம். அது உங்களது. ஏன் சட்டம் எப்படி தெரியுமா? நான் எந்த இடத்துக்கு வேட்டைக்கு போறேனோ அப்படி கிடையாது நான் சொல்றதுக்கு. ஆமா சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்றத நாங்க கேட்கணும். தலைய ஆட்டணும் ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க. இப்ப பாருங்க, இந்த மஞ்சு வரட்டு மாடுன்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆமா. இந்த மஞ்சு வரட்டு ஆண்கள் பிடிக்கிறாங்கல்ல. சரி. இந்த மஞ்சு வரட்டை இப்ப வந்து என்ன சொல்றாங்க? மஞ்சு வரட்டுன்னு சொல்றாங்க. சரி. அந்த காலத்துல மஞ்சு வரட்டுக்கு வேற பேர் இருந்துச்சு. எப்ப? அந்த காலத்துல. சரி. வேற பேர் இருந்துச்சு. என்ன? ஆமாங்க. என்ன பேரு? சல்லிக்கட்டு. சல்லிக்கட்டுன்னு இருந்துச்சுல்ல. சல்லிக்கட்டுன்னு ஏன் சொன்னாங்க? ஏங்க இப்ப வந்து
பீரவை தூக்கி போடுறது, சைக்கிளை தூக்கி போடுறது, அண்டா குண்டாவை தூக்கி போடுறது, காரை தூக்கி போடுறது, இப்படி பரிசு. அப்ப எப்படி பரிசு அப்படின்னா சல்லி காசுகள். சல்லி காசுகளை கொம்புல முடிஞ்சு விட்டுருவாங்க. சரி, வீரன் இந்த காளையை அடக்கக்கூடியவன் என்ன செய்யணும், இந்த மாட்டை அடக்கி அந்த கொம்புல இருக்கக்கூடிய சல்லி காசுகளை அவுத்துக்கிட்டா அது அவனுக்கு சொந்தம். ஆமாங்க, அதனால சல்லிக்கட்டு அப்படின்னு பேர் வந்தது காரணம் இதுதாங்க. அப்படிங்களா? ஆமா, ஏன்னா அவர் சொல்றது ஓரளவு நியாயப்படி. ஆமா, நியாயப்படி. அப்புறமா கழுதையப்படி, மாட்டப்படி. நான் பேசும்போது ஊடாய மூடணும் அப்படித்தானே. கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐயா நீங்க. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க வாயை மூட சொல்லி. ஏங்க உங்க வாயை அப்படி ஓ வாயை மூடுங்க. ஓ வாய் எனக்கு ஏது நல்ல வாயா தானே இருக்கு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, நீங்க சொல்றத ஒரு பக்கம் நான் ஏத்துக்கலாம். சரி, ஏன்னு கேளுங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரெண்டு காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருவோமே. வாய்க்கு வாய் பேசிட்டே இருக்காரு. நான் கேக்குறது மட்டும் பதில் சொல்லுங்க. கேளுங்க. இப்ப நீங்க சொல்லி வந்தது கதையை நான் ஓரளவு ஒத்துக்கிறேன். சரி, ஏன்னு கேளனா அந்த காலத்துல காசு பணம் கம்மிங்க. சரி, உழைப்பு நிறைய. காலையில 6 மணிக்கு போனா சாயந்தரம் 6 மணிக்கு தான் அங்க கொத்துறதா இருந்தாலும் வரப்பு வெட்டுறதா இருந்தாலும் வாய்க்காவல பாக்குறதா இருந்தாலும் மண்ணு வெட்டுறதா இருந்தாலும் வர முடியும். அப்ப உழைப்பு அதிகம், பைசா கம்மி. சரி, 4 காசு 3 காசு ஓட்ட காசு பொந்து காசு சந்து காசு விலை இருந்த காலம் பாட்டை போட்ட காலத்துல. ஆமா, ஏன்னா இப்ப வந்து வேலை கொஞ்சம் ரூபா அதிகம். சரி, ஏன்னா அந்த காலத்துல வந்து எப்படி சொல்றீங்கன்னா காசு வீட்டுக்கு கம்மியா இருந்துச்சு. சரி, குருது பாத்திருக்கீங்களா? குருது பாத்திருக்கீங்களா? அடுக்கு பணம் குளுமை அடுக்கு பணம் வீட்ல இருக்கும்ல குளு. நான் கேக்குறது அடுக்கு பணம் பாத்திருக்கீங்களா? ஏங்க அதான் தானே சொல்றேன். இப்ப யார் வீட்லயாவது இந்த 3 குமரி அங்க உட்கார்ந்து இருக்குதுங்க. சரி, அடுக்கு பணம்னா என்னன்னே தெரியாது. இப்ப அடுக்கு பணம் தேவையில்லையே. கேளுங்க, அடுக்கு பணம்னா என்னன்னே தெரியாது. சரி, குருதுனா என்னன்னே தெரியாது, குழுமன்னா என்னன்னு தெரியாது, மக்காப்படினா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா நாம வந்து வீட்டுல இருக்கக்கூடிய தானியத்தை சேகரிச்சு வச்சு இப்ப வயக்காட்டுக்கு யாராவது கடலை கொண்டு வந்தா, வெள்ளரிக்காய் கொண்டு வந்தா, மரவள்ளி கிழங்கு குச்சிவள்ளி கிழங்கு கொண்டு வந்தா நம்ம வீட்டுல இருக்கிற தானியத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க கொடுக்கிற கடலை அந்த கிழங்கு வகையில நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா காசு தட்டுப்பாடு அப்ப. இப்ப வந்து காசுகள் நிறைய இருக்கு. அதனால இந்த ஜல்லி காசுகளை காசு பணம் இல்ல முதல்ல. இப்பதான் எல்லாமே பணம் கொடுக்குறாங்க 1000 2000. அப்ப ஜல்லி காசுகளை அண்ணே கொஞ்சம் பொறுங்க, என்ன அந்த பதில் சொல்லணுமா? இந்த ஒரு நிமிஷம் அண்ணன் கேட்கறது நியாயம். இந்த சொல்றேன், வாங்கினே அந்த கதையோட சொல்லும்போது அந்த கதையோட சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப அந்த காசுகளை முடிஞ்சு அத மாட்டு கொம்புல கட்டுவாங்க ஐயா. சில பேரு மாட்டை வந்து அடைக்கிடுவாங்க. சில பயல்களுக்கு மாட்டு வடிக்க மஞ்சு வரட்டுனா என்னன்னு தெரியல, மாடு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலங்க. அப்படி மஞ்சு வரட்டுக்கு போனா ஆம்பளை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த மாடு எப்படி நடந்து வரும்னு சொல்லன அந்த திமிழு அழகா இருக்கும்ல, அது எப்படி அந்த மாடு நடந்து வரும்போது அது எப்படி அசையும் தெரியுமா? அப்படி 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 கச்சு கச்சுட்டு இருக்கும். அப்படி நிற்கும். அந்த வயசு பயலுக 25-30 வயசுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காளை மாடு அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு வரும்போது அது விட்டு இது மேல ஆசை மட்டும் நல்லா கேட்பீங்க. அது திமிழ் மேல ஆசை வந்துடும். அப்ப இவன் பாப்பேன் விவரமானவன், எப்போதுமே சலச்சலன்னு வாய் வீசுறவன் பிடிக்க மாட்டேன். கம்முன்னு உருன்னு இருக்கான் பாத்தீங்களா, உருன்னு இருக்கிறவன் எப்படி பிடிப்பான் தெரியுமா? நீ வந்து அதை காட்டியா என்னை மயக்குற அப்படின்னு அதுல ஒரு கை, திமிழ்ல ஒரு கை, மாட்டு கொம்புல ஒரு, அந்த மாட்டுல ஒரு கொம்பு கை போட்டு திமிழ்ல ஒரு கை போட்டு அந்த மாடு அப்படி விசும்பும் போது அந்த இடது காலை எடுத்து அப்படி இப்படி திருப்பணும், மாட்டுடைய காலுக்குள்ள விடணும். காலுக்குள்ள நிறைய மாட்டை பிடிச்சிருப்பாங்க. எங்க அண்ணங்க பிடிக்கிறாங்க அப்படியா? அதெல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம். அப்படி விட்டு மாடு கீழே விழுந்து அமைக்கிறோம். அப்ப மாட்டு கொம்புல உள்ள காசுகளை பொற்காசுகளை அவுத்து காலங்களை இப்ப எந்த பயல்களுக்கு குடிக்க தெரியுது? போய் குத்து வாங்கிட்டு வராங்க, எல்லாரையும் ஓடி தொவிக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. வேடுவரே மான, நான் உங்களை ஒன்னே மட்டும் கேக்குறேன். இந்த மான் வந்துச்சு, சரி
அழகான மானு. ஆடாட கொழு 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 கொழுன்னு. சரி. அற்புதமான மானு. தின்னு விட்டு எப்படி இருக்கு தெரியுங்களா? சரி. தள்ளக்கு புள்ளக்கு தள்ளக்கு புள்ளக்கு. அந்த மானு சரி அனாவசியமா எதையும் திங்காது, பார்த்ததெல்லாம் திங்காது. பழங்களா சாப்பிடும், பழங்களா சாப்பிடும், கீரை வகைகள் சாப்பிடும், பால் குடிக்கும், தேன் சாப்பிடும், தேன் சாப்பிடும். அப்படி பருப்பை விட்டு நெய்யை விட்டு நல்லா சாப்பிடும். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி வளர்த்து கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு மானு வந்துச்சு புடிச்சு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கிறத நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அது, உங்களுக்கு இதுதான் அது, இதுக்காக தான் இப்படி லோலோன்னு அழகிருக்க அப்படின்னு என் மான நான் பொத்தி வச்சிருக்கிறத அப்படியே திறந்து காட்டிடுவீங்க. ஆமாங்க, அத ஏங்க அப்படி பேசுறீங்க? நானும் கேக்குறேன். மான இதுதாங்க காட்டிடுவேன். அப்ப நான் மறைச்சு வச்சிருக்கிறத வழியில கிடந்தா எடு, உடையவன் கேட்டா குடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10,000 கிடக்குன்னு வச்சுக்கோங்க. ஏப்பா இந்த காசு உங்களுதா? ஏன்னா இது உங்களுதா? அதத்தான் சொல்ல வரேன். இப்படி கேட்டா எல்லா பையனும் காசுக்கு ஆசைப்பட்டவன் ஏன் பாச்சுன்னு வருவாங்க. நீ 80 ரூபா 500 ரூபா தாள் வச்சிருந்த, 2000 ரூபாயில எம்பிட்டு வச்சிருந்த, 100 ரூபாயில எப்படி வச்சிருந்த, உன் பணம் எம்பிட்டு இருந்துச்சு, எத்தனை தாள் அப்படின்னு அதனுடைய அடையாளத்தை கேட்டோம்னா அவன் சரியா பணம் வச்சவன் சொல்லி கொடுவேன். சரியா வைக்காதவன் ஏமாத்துறவே மாட்டிக்கிருவேன். ஆகையினால நான் என்ன சொல்றேன், என்னையா என்னைய கேட்கிற எதுக்கு புதிய பேசுற, என்னையா என்னைய கேட்கிற எதுக்கு புதிய பேசுற, எத்தோ மல்லியா எங்க போட்டு பேடுவரே, நிலாமோட போற பேடுவரே, அந்த மானுக்கு இதுவரைக்கும் யாரும் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நீங்க என்ன புதுசா செய்வீங்க, எப்படி செய்வீங்க மட்டும் பாருங்க. அத வேற நாங்க பாக்கணுமா? வேற ஆமாங்க, ரொம்ப தேவை. மானுக்கு உண்டான அங்கலட்சணங்கள் அடையாளத்தை சொல்லுங்க. மான வச்சிருக்கேன் நானு, நான் வச்சிருக்கிற மான சரியா அங்கலட்சணத்தை சொல்லிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அப்படியா? அடையாளத்தை சொல்லுங்க. ஐயா எவரு திருந்த மாட்டாரியா? ஆமாங்க, சுத்த நிக்காம ஓட போறீங்க வேடுவரே அப்படின்னு சொன்னா ஒரு ஆம்பளை பையில பார்த்து ஒரு எவ்வளவு அழகா இருக்கீங்க, அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அப்ப என்னைய பார்த்து நிக்காம ஓட போறீங்க வேடுவரே அப்படின்னா நான் நிக்காம ஓடுறாளா? இந்த குட்டிய தூக்காம நான் போவேனா? தூக்கிக்கிட்டு தான் ஓடுவேன். வெட்டு வேட்டு தன்னால வெடிக்குது, சத்தம் போட்டு சவுடாடு பேசுது, விடுவேனா ஒண்ணு விடுவேனா, நான் விட்டுப்பட்டு ஒரு கெத்தான் போவேனா. நான் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு பொம்பளை பிள்ளை பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கவேன், பாட்டும் வராது, பேசும் வராது. ஆரிய குத்து ஆடுனாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். என்ன நான் பேசிக்கணும், நான் பறவையும் ஓட்டிக்கணும், அந்த பறவையை பத்தி விளக்கமும் நான் சொல்லணும். எல்லா விஷயம் இருக்கு, நீங்க உள்ள போனாதான் நான் சொல்ல முடியும். இப்ப பறவையை ஓட்டுமா? நல்லா ஓட்டுறோம்ல, எங்களுக்கு தெரியும். இப்ப பறவையை நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. வெட்டு வெட்டு வெடிக்குது, சத்தம் போட்டு சவுடாடு பேசு, விடுவேனா விட்டுப்பட்டு ஒரு
நகை இருக்குல்ல, இவங்க போட்டுக்கால மாணிக்கம் வைடூரியம் இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் அவுத்துட்டு இல்லம்மா, இதெல்லாம் அவுத்துட்டு முத்து நகை செஞ்சு கொடுத்து 10 மாசம் தான். 10 மாசத்துல எப்படி பலன் கொடுக்கும் தெரியுமா? கட்டில் அப்படியே பூ தூவி இந்த மான்குட்டி மல்லாக்க படுக்க வச்சு இந்த மான்குட்டி மேல நான் தாவி முத்தத்தை கொடுத்தா 10 மாசம் தான். பட்டு மெத்த போட்டு ஒன்ன படுக்க வச்சு பக்கத்துல உட்கார்ந்து பாத்திரத்தை அடையாளம் கவனமா கேளுமா. ஆனா அடையாளம் சொல்லும் போது என் பக்கத்திலேயே நிக்கணும். அடையாளம் அப்பதான் எனக்கு சொல்ல தெரியும். இப்படி ஒரு வியாதி இருக்குதுன்னு உலகத்துல நான் கண்டேன். எப்படி நான் அடையாளம் சொல்றேன்னு மட்டும் கவனமா கேட்கணும். ஒண்ணு விட்டா கூட இந்த அடையாளம் இல்லைன்னு வந்துடும். அதனால இங்க வாங்க, இங்க வாங்க, இப்படி இல்லைங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டே அடையாளம் சொல்லணும். காயாத கானகத்தே நின்றுளாவோ, காயாத கானகத்தே நின்றுளாவோ, காயாத கானகத்தே நின்றுளாவோ நற்காரிகையே மேயாதமா புள்ளி மேவாதமா புல் 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 மேயாதமா 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 புள்ளி மேவாதமா மேயாதமா புல் மேவாதமா மேயாதமா. அடையாளம் இதுதான். புரியுதா? இதுக்கு தாங்க குமரேசன் சரி நல்ல ஒரு விவரம் தெரிஞ்ச ராஜபாட்டை கூட்டிட்டு வாங்கன்றது. ஏமா இப்படி விவரமே இல்லாத ஆளுகளை கூட்டிட்டு வந்து நம்ம கல்ல எப்படி விவரமான ஆளு நான் கேக்குறேன். ஏங்க நான் கேட்டது என்ன கேட்டீங்க? மானுக்குண்டான அங்கலட்சணங்கள் அடையாளம். சரி, ஆனா இவர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னேன்? ஒரு பெண்ணுக்குண்டான அங்கலட்சணத்தை. இது மானுக்குண்டான அடையாளம் இல்லைன்ற. இது மானுக்குண்டான அடையாளம் இல்ல. 18ஆம் படி இது மானுக்குண்டான அடையாளம் இல்ல. இல்ல அண்ணா நீங்க சொல்லுங்க ராமலிங்க, இது மானுக்குண்டான அடையாளம் இல்ல. இல்ல ஒத்துக்க முடியாது. பெருமைக்காரே மானுக்குண்டான அடையாளம் இல்ல. எப்ப தாளக்காரே மானுக்குண்டான அடையாளம் இல்ல. இல்லங்க அதத்தான் நானும் சொல்றேன். மானுக்குண்டான அடையாளம் இல்ல. நான் சொன்னது கண்டுபிடிச்சிட்டோம்ல நம்ம. பெண்ணுக்கு உண்டான அடையாளம் யார்? அந்த பெண் தெரியுமா? நீதான். நானா? ஆமா. எங்க அண்ணனை கூப்பிட்டேனா? கூப்பிட்டா சீவிருவாரு தலைய. உன்னைத்தானே அண்ணா தஞ்சம் என்று நம்பி வந்தேனே அண்ணா. ஒரு மாலையிலே
வரைக்கும் இருந்து ஒரு பயன் ஆர்பி வலசு முருகேசன் நாடக அமைப்பாளர் அப்பா குமரேசன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார். அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றி சமரம் செய்து கொண்டு தங்கச்சி அண்ணா சொல்லு தங்கச்சி. ஒரு நிமிஷம் அண்ணா, உங்களுக்கு தான் சொல்ல போறேன். நீங்க அன்பளிப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஆமா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட்லயே நிற்கும் போதுன்னா அதை தொட்டி பேசியிருப்போம். நாங்க உள்ள போற நேரத்துல நின்றுக்கிட்டு அவர் வந்து நிக்கிறார், அவரை நிக்க விடக்கூடாது. அவர் வந்தது 4 மணிக்கு மேல, அதனாலதான் சொல்ல முடியும், வேற ஒரு சூழ்நிலை. ஆமா, 2 பேத்துக்கும் கேட்டிருக்கீங்க கேள்வி, 2 பேத்துக்கு சேர்த்தே நான் ஒரு ஆள் சொல்றேன், இருக்கட்டியா? பறவை, அருமையான பறவை, வானத்துல பறக்கும் போதே முட்டை போட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய பறவை, வானத்துல பறக்கும் போதே முட்டை போட்டு அது குஞ்சு பறிக்கக்கூடிய தன்மை எந்த பறவைக்கு அப்படின்னா சக்கரவகம் என்று சொல்லக்கூடிய பறவை. இதுக்கு தான் கூடு கட்டி அது வந்து முட்டை போடாது, குஞ்சு பறிக்காது. வானத்துல பறக்கும் போதே முட்டை இடும் பொழுதே குஞ்சா பின்னாடி பறந்துகிட்டே போகும். அப்பேற்பட்ட பறவையின் பேரு சக்கரவாகம் பறவை. இதுதானே நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் நான் கொடுத்துட்டேன். அண்ணா தங்கச்சி ஒரு ஆள் வந்தாரு. யாரு? உன்னதான் தேடி வந்தாரா? என்னத்தாரா தேடி வந்து என்ன பண்ண போறாரு? தேடி வர்றாரு. வந்தவர் யாருன்னு தெரியல. சாமியை வணங்கினா சரியாயிரும். எல்லாரும் வாங்க, பக்கத்துல வாங்க, பெரியவங்க எல்லாம் பக்கத்துல வாங்க. எதற்காக அப்படின்னா இந்த வீடியோவை திருப்பி எடுப்போம். நீங்க முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கீங்க. இது வந்து MKM சமய கருப்பு ஹரிச்சந்திரா யூடியூப் சேனல், MKM ஹரிச்சந்திரா யூடியூப் சேனல். இதுல நாங்க நடிக்கக்கூடிய வள்ளி திருமணம், பவளக்குடி, சத்யவன் சாவித்திரி, ஹரிச்சந்திரா நாடகம் எல்லாம் வரும். அப்படி வரலைன்னா கூட மதுரை மேகலா வள்ளி திருமண நாடகம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நாங்க நடிக்கக்கூடிய அனைத்து நாடகமும் வரும். இது வந்து நாடகம் முடியும் போது இப்படி பெரியவங்களையெல்லாம் ஊர்க்காரங்களையெல்லாம் எடுக்கிறது வழக்கம். முன்னாடி வாங்க. ஆகையினால சாமியை வணங்கினா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சாமியை வணங்கிடுவோமா? மனப்படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் மனப்பதற்கு ஆத்தமரல வாங்க மனப்படைத்தேன் உம்மை வாங்க மத்தளம் புற சொல்லிக்க பரிசங்கள் என்றால் இசை படிக்க அந்த பசங்களை எழுதி கொடுக்குறேன். கைத்தளம் நான் வந்த கனவு கனவு கைத்தளம் நான் வந்த கனவு பள்ளியறையில் நான் தெரிந்தேன், பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன். பக்கத்தில் வந்து மறைத்தாய் தொல்லையிலிருந்து நான் தூக்கத்தில் கனவெனது நான் உரைத்தாய். என்னை ஆட்கொண்டு சென்ற வேண்டும் முருகா, உன் பாதமே எனக்கு கெதி முருகா. முருகா, என்னுடைய நாட்டு மக்களையும் என்னை சான்றவர்களையும் இந்த வள்ளியாகி எனக்கும் எப்பொழுதும் துணை இருந்து நீங்கள் காத்தருள வேண்டும் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு வேடனாக வந்தவன் நானே. சிறுவயதில் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை மனமுடிப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னை மனமுடிக்க உனக்கு சம்மதமா? அசுக்கு அப்படி பாடுவோம். ஏன்னா இவருக்கு வந்து நம்மளுக்கு சொத்து பத்தி எதுவுமே இல்ல. எங்க அப்பனுக்கு 7 பீத்த குடிச்சதா இருக்கு. சரி, இவருக்கு வீடு அங்கங்க இருக்கு. திருப்பரங்குன்றத்துல இருக்கு, திருச்செந்தூர்ல இருக்குது, சாமிமலையில இருக்கு, இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு. அத பூரா எழுதி நம்ம பேர்ல வாங்கிடுவோம். நம்மளுக்கு வாங்கினாக்க நம்மளுக்கு சுத்தப்படும். அதனால சுவாமி நாதா அத்தான் என்னை இன்று முதல் உங்க முதல் பொண்டாட்டிய 2வது பக்கம் வச்சு, இந்த 2வது பொண்டாட்டிய பக்கம் வச்சு நாட்டு மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்க வேண்டும். முதலிடமே எனக்கு தர வேண்டும். அது மாத்திரம் போதாது, ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு, தஞ்சாவூர்ல நடக்கிற 300 ஏக்கர் நிலம் எல்லாமே என் பேர்ல எழுதணும். எப்படி அப்படி இன்று முதல் உலக மக்கள் யாவரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைப்பார்கள்.
கொடுங்க பாப்போம். எங்கேயா மாலை? கல்யாணம் வச்சியல மாலை தந்தியெல்லாம் என்ன ஒரு கோயில் இல்லையா மாலை? 2 மாலை இருக்கு. எப்போதுமே இது மட்டும் 2 மாலை வச்சுங்க. இப்ப எங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நாங்க எங்க போறோம் தெரியுமா? அங்கதான் கல்யாண வாழ்த்துக்களை. தேங்க்யூ. மயக்கம் என்ன